நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்காத ஒரு காலம் அந்த திருச்சி ரமேஷ் யாரு அறநிலைத்துறை அமைச்சர். நேத்து பேஞ்சிருக்காங்க மழை, இன்னும் முளைக்கவே இல்லை, இப்படிதான் இருக்கு. நேற்று முளைச்ச காலம் இதெல்லாம் வாய் திறந்து பேசுது, நீலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து டிஎம்கேல இருக்கிற ஊபிஸ் முட்டு கொடுக்குறான்னு இல்லையோ, இந்த இருக்கான் பார்த்தீங்களா மஞ்சப்பொடி, அதாவது சாட்டை மாவன் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கான். ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன், நேற்று முளைஞ்ச அதாவது நேற்று பெஞ்ச மழையில் கூட முளைக்காத காலம்னு சொல்கிறான்ல, அந்த காலம் கூட எம்எல்ஏ ஆகிட்டுறா, அமைச்சர் ஆகிடுச்சுடா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கடைசி வரைக்கும் நீ இருந்துக்கிட்டு இப்படி தான் கதறுவேன், இப்படி தான் உட்காந்து நான் பேசுவேன், இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிற ஓட்டை பிரிப்பேன் அப்படின்னு சொல்கிற கதையை உட்காந்து இருந்துட்டு தான் கட்சிக்கே சூனியம் வைக்கிறதுல 1ஆம் நம்பர் கேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சப்பொடி மாமா. நிறைய பேர் கேட்குறீங்க மஞ்சப்பொடி மாமான்னு சொல்கிறீங்க, என்னதாங்க மஞ்சப்பொடி மாமா அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டை மாமாவின் லீலைகள், சாட்டை மாமாவின் ஆடியோகள் அடிச்சிங்கன்னா வரும். தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு உட்காந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். சாட்டையை ஏன் சாட்டை மஞ்சப்பொடி மாமா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. சாட்டை மவன் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும், சாட்டை மாமாவும் நிறைய பேருக்கு இங்கே பிடிபட்டிருக்காது. அதுக்கும் ஒரு வீடியோ வேணும் சொல்லுங்கள். சாட்டையை முழுசாக உட்காந்து வருத்துரும். ஏண்டா நேற்று பெஞ்ச காலம் 15 வருஷமாக ஒருத்தன் மழையை மட்டுமே உச்சு நோக்கிட்டு இருக்கான், உங்களுக்குலாம் மழையை பெய்யலையாடா? புரியுதா? இப்போ யார் தற்கொலையாக இருக்கா, யார் முட்டாளாக இருக்கா, அந்த தமிழ்நாட்டிலே 1ஆம் நம்பர் தற்கொலைகள் முட்டாள்கள் யாராக இருக்கான்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்டா பிரைவேட் பஸ்ஸில் கொண்டு வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒட்டிகிட்டு இருக்கிறான். அதாவது அதிலே வச்சு ஓட்டுறாங்க. ஏங்க அது பிரைவேட் பஸ்ஸுங்கன்ட்டு பழசு தாங்க. இருந்தாலும் இங்கே தற்கொலைகளை யார் சுற்றுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இவனுக்கு தான் தற்கொலையாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. எதில் என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்கே என்ன பேசணும்னு தெரியாது. ஸ்டேஜ் கிடச்சிச்சின்னா அங்கே போய் வந்து அசிங்கப்படுறானுங்க. ஒரு டிபேட்டு போனால் அசிங்கப்படுறானுங்க. 4 பேர் கேள்வி கேட்குறான். 15 வருஷமாக அந்த பெய்யாத மழைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, என்றைக்கும் தாங்க உங்கள் காட்டில் மழை பெய்யும்? அது சுடுகாடாகவே இருக்குது, அந்த இடத்த தவிர்த்து மற்ற இடத்துலலாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. என்றைக்கு தான் உங்களுக்கு மழை பெய்யும்னு சொல்கிற கதையாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறானுங்க. அதை பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. 15 வருஷமாக ஒருத்தன் பயிற்சி மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறான். 15 வருஷமாகவும் பயிற்சி எடுத்துருக்கோம், பின்னாடி இத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கானா, எவ்வளோ ஆக தற்கொலையாக இருக்கான்னு பாருங்களாம். ஒரு மனுஷன் 5 வருஷம் தற்கொலையாக இருந்தால் அதுக்கப்புறமா திருந்தலாம், இல்லைன்னா 10 வருஷம் தற்கொலையாக இருந்து திருந்தலாம். இப்போ 5 வருஷமாக மக்கள்லாம் வந்து முட்டாள்களை, அதாவது 5 வருஷமாக வந்து அறிவாளியிலாம் இருந்தாங்களாம், இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் முட்டாளாயிட்டாங்களாம். அப்போது முட்டாளாக மாற்றினது யார்? எந்த அரசு? கொத்தடிமை அரசு தான். அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 15 வருஷமாக ஒரு தற்கொலை கூட்டத்தையே பின்னாடி வச்சு சுற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கெலாம் வந்து திறமை வேணுங்க. இங்கே நிறைய பேர் வந்து சீமான் அவர்களை திட்டுறீங்க, 15 வருஷமாக இவர் பின்னாடியும் கிளம்பி சுற்றிட்டு இருக்கிறானுங்க, ஆகம்பரம் தற்கொலையாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அந்த தற்கொலைகளையும் வச்சு மேய்க்கிறாரு பார்த்தீங்களா இவர். அதுக்கெலாம் வந்து அதெல்லாம் வந்து திறமை இருந்தால் தான் முடியும். ஏன்னா தலைவனே தற்கொலை தானே. நீ மேடையில பேசுற சீமான தானே பாத்திருக்க, நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லை. மேடையில பேசுற சீமான தான் நான் பார்த்துருக்கீங்க, தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லைன்னு. ஆமா நாங்க பார்த்துருக்கேன். ரீல்ஸு, இந்த ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாலாம் வந்து இந்த டப் மேட்ச்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம், அதுக்கெல்லாம் முன்னோடி, அதுக்கெல்லாம் ஹெட்டு, அதுக்கெல்லாம் தலைவர், இப்படி தாங்க ரீல்ஸ் பண்ணணும், இப்படி தாங்க ஷார்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது, ஏன் பண்ணியே காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செபஸ்டின் தான். செபஸ்டின் சைமன் அவர்கள் தான். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? நிறைய பேர் அண்ணனை வந்து பொலிட்டிஷியனாக தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், அந்த நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கார் கொடுங்க, இல்லைனா அண்ணனை வந்து ரோசா பூ பாட்டு படிக்க சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இதில் பாட்டு. எங்கெங்க அண்ணன் வந்து பொலிட்டிஷியனாக ஆக வேண்டிய ஆளே கிடையாது. நீங்கள் திறநிதியை கொடுத்து பழகிட்டீங்க. அவர் வாங்கி பழகணும், இதை விட்டு வெளியே பிறகு மனசில்லாமல் இருக்கார். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கூத்தாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் தான். கூத்தாடின்னு சொன்னோன்னா என்னங்க விஜய் அவர்கள் மட்டும் கூத்தாடி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் சொல்லிட்டாரு, அம்மா கூத்தாடியாக இருந்தால் இங்கே வந்திருக்காரு. தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து அவர்லாம் வந்து படம் நடிச்சுட்டு கூத்தாடியாக இருந்து பொலிட்டிஷனாக வரல, இப்போ வந்து பொலிட்டிஷன்லேருந்து கூத்தாடியாக போகிறார் திரும்ப. ரொட்டேஷன். இவர் நடித்தா கூத்தாடி கிடையாது, இவர் நடித்தா தலைவர். செந்தமிழ் சீமான், செந்தமிழ் தலைவர். இவர் தான் தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த தமிழுக்காகவே நிற்கிற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையில் ஒளிஞ்சிப்பார். ஆனால் இவர் படம் நடிப்பார், கேட்டால் அவர் கூத்தாடியாக ஆக மாட்டார். இப்போ ஏதோ ஒரு 2 படம் நடிச்சிட்டு இருக்காராம், அப்போல்லாம் இவர் கூத்தாடி கிடையாதுல்ல. ஏன் சாட்டை மாமாவே ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காராம், இவனுக்கு கூத்தாடி கிடையாதுலாங்க, கிடையாதுல்ல. அப்போ அவன் தான் தற்கொலை. உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற அப்படி போய் உட்கார மாட்டேன். என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கியா நீ? அவ்வளவு ஒழுங்கு இருக்கு.
அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா எங்க கட்சி கூட்டம் நடக்கும் பெரிய ஒழுக்கத்தை பற்றியும் மேட நாகரிகத்தை பற்றியும் இருக்கிற இந்த பற்றிங்களா அங்கங்கே கடந்த செதறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பற்றியும் வந்து அண்ணன் சொல்லக்கூடாது. ஏன்னா அண்ணனை கீழே ஸ்டேஜ் இறங்கி வந்து அடிப்பார், நொறுக்குவார். ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுவார். அதே மாதிரி கேட்டிங்கன்னா உங்களை திட்டுவார், மக்களாகி உங்களை திட்டுவார், முட்டாளுன்னு சொல்லுவார், தற்கொலைன்னு சொல்லுவார். அத்தனை பேரும் வந்து ஓட்டு போட்டவங்க அத்தனை பேர் தற்கொலை பையன், அவருக்கு ஓட்டு போடலன்னா அத்தனை பேர் தற்கொலை பையன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டுமா சொல்லுவார், மேட நாகரிகத்தில் சூப்பர் ஸ்டாரோட வச்சுட இருக்குது அங்கே போய் படுன்னு சொல்லுவார். விஜய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு மோசமாக பேச முடியும் அந்த அளவுக்கு மோசமாக பேசுவார். பெரியாரை பேசுவார், ஸ்டாலின் அவர்களை பேசுவார், கலைஞர் அவர்களை பேசுவார். சாரி, அவர் பேர் வேறு கருணாநிதின்னு சொல்லக்கூடாதம்மா, ஏதோ கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் தான் சொல்லணுமா, ஆனால் அத்தனை பேர் கலைஞர்னு சொல்லுவாங்க. கருணாநிதின்னு சொன்னால் கோவப்படுறாங்க அத்தனை பேருமே. இப்படி எல்லாரை பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஆகம்பெரும் மிகப்பெரிய தலைவர். இந்த மாதிரி தலைவர் வந்து நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க ஓட்டு போடாமல். ஏங்க, மேட நாகரிகத்தை பற்றியும் அந்தந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து தகுதியே இல்லாத மனுஷன் யார், தகுதியே இல்லாத கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி. எப்படிங்க இவங்கெல்லாம் வந்து இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் கிடச்சிச்சுன்னா ஏதோ ஆகப்பெரும் நாங்கள் தான் நல்லவங்க மாதிரி, இந்த உலகத்தில் நல்லவங்களாம் எங்களை தான் படைச்சிருக்க மாதிரி உட்காந்து பேசுகிறானுங்க. எனக்கு தெரியல. ஏன்னா மனுஷனாக பிறந்தவன் ஒரு பொய் சொல்லலாம், 2 பொய் சொல்லலாம், ஒரு 10 அதாவது 10 உண்மையில் 2 பொய் சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அந்த பொய்யே கலந்து பேசுகிற மாதிரி, அதாவது உண்மையும் பொய்யும் கலந்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஒரு மனுஷன் 15 வருஷமாக பொய்யாவே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க அப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியலங்க. அப்போ இதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. 15 வருஷம் ஒருத்தவங்களை பொய் சொல்லி இன்னும் பக்கத்தையே உங்களை இழுத்து வச்சுட்டு இருக்கான், திறநீதிக்காக உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா இப்போ அவனை என்ன சொல்கிறது? சொல்கிறவங்க நல்லா யாரையும் கையேந்த விட மாட்டேன், கையேந்தக்கூடாது, நாங்களாம் வந்து மானத்துக்காக உழைக்கிறவங்க அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க. அவ்வளோ பூரிப்பாக பேசுகிறான். தன்மானத்துக்காக வாழ்கிறவன் யார்ட்டையும் கையேந்த மாட்டான்னு சொல்கிறானுங்க. அன்பு சொந்தங்களே, அருமை தம்பிகளே, நம்ம இந்த மாதிரி பொதுக்கூட்டம் கூட்ட போகிறோம், எங்களுக்கு 1000மோ 10ஓ 2 லட்சமோ 10 லட்சமோ இல்லைனா ஒரு பென்ஸு காரோ இல்லைனா வந்து அடுத்த ஹெலிகாப்டரோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இதெல்லாம் எப்படி புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இத்தனை இது எதுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன், நீ டிவிகேக்கு ஓட்டு போடு, நீ டிஎம்கேக்கு ஓட்டு போடு, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கல. தயவு செஞ்சு நீ ஓட்டு போடாமல், சரி அப்படி இருக்கக்கூடாது, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்டிகேக்கு ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து என்டிகேக்கு ஓட்டு போடுறதும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? என்டிகே வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்குது. அந்த இதில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை புரிஞ்சு தெளிஞ்சு வாங்க. ஒரு மனுஷன் 15 வருஷமாக போய் சொல்கிறத நீங்கள் நம்பிட்டு இருக்கான்னா உன்னை தற்கொலையாக மாற்றி வச்சுருக்கான்டா. அவன் சொல்கிறதா நம்புறீங்களா? AK-47 அவர் பேரை ஒட்டியிருக்கான், அரிசி போல் குண்டு போல் இவ்வளோ தான் தோட்டா இருக்குமா, அதை கொண்டு போனால் அங்கே பின்னாடிலாம் செதறிட்டு போயிருமா? ஆமை நம்புகிற மாதிரி ஏதாவது கதை சொல்கிறாரா? ஏன் ஒரு ஃபோட்டோ உங்கள் அண்ணாட்ட கேளுங்க. பிரபாகர் அவரோட இருந்ததில் ஒரு 2-3 ஃபோட்டோ இல்லைனா வந்து ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று காமிங்க. இல்லைனா பிரபாகரன் அவர்கள் வந்து இவருக்கு வந்து எழுதின ஏதாவது கடிதம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிக்க சொல்லுங்கள், நம்பலாங்க. ஒன்று கூட இன்ன வரைக்கும் காட்டாமல் அவர் பேரை சொல்லி பொழப்பு நடத்துகிற ஒரு ஆள்லாம் வந்து கேவலமாகவும் வெக்கமும் இல்லாமல் உட்காந்துருந்துக்கிட்டு நாங்கள் அதை பொண்ணு இதை பொண்ணு சொல்கிறதுல வாயை கூசாது போல். இவனுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் இதை பற்றி நிலைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.